வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறில் இருந்து. இன்றைய தினம், இன்றைய நாள் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, குரோதி வருடம் சித்திரை மாதம். சித்திரை மாதத்தில் இது 17ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் உத்திராடம், திதி தேய்பிறை, சப்தமி, யோகம் சித்த யோகம். ரிஷபராசிக்காரர்களுக்கு காலை 8:24 வரை சந்திராஷ்டமம். அதன் பிறகு மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு காலை 8:24 அளவில் சந்திராஷ்டமம் ஆரம்பம். நாளைய விசேஷம். நாளைய தினம் 4 முக்கியத்துவங்கள். 1, நாளைக்கு குரு பயிற்சி, திருவோண விரதம், நடராஜர் அபிஷேகம். வருடத்திற்கு 6 முறை வரக்கூடிய அபிஷேகங்களில் ஒன்று. நாளைய தினம் நடராஜர் அபிஷேகம், திருவோண விரதம். மாலை நேரத்தில் தேய்பிறை அஷ்டமி வருவதால் கால பைரவர் வழிபாடு. நாளைக்கு 4 விதமான முக்கியத்துவம் இருக்குது. அதில் மிக முக்கியமான குரு பயிற்சியும் நாளை உண்டு. 4 முக்கியத்துவத்துக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுத்து ஆலயம் சென்று வருவது சிறப்பு. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை யமகண்டம், காலை 9 மணி முதல் 10:30 வரை குளிகை நேரம், நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபஹோரை நல்ல நேரங்கள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் சூரியன், சுக்கிரன், குரு, கன்னியில் கேது, தனுசில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் செவ்வாய், புதன், ராகு. இன்று காலை 8:24 அளவில் சந்திர பகவான் தனுர் ராசியில் இருந்து மகர ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அதுவே இன்றைய கிரக மாற்றம். வெளிநாட்டில் வாழக்கூடிய தமிழர்கள், நம் தமிழர்கள் மலேசியா, சிங்கப்பூர், கனடா, ஆஸ்திரேலியா, இந்த மாதிரி பல நாடுகளில் ரொம்ப வருஷமாக செட்டிலானவங்க நிறைய பேர் இருக்காங்க. இலங்கை தமிழர்கள் நிறைய இடத்துல இருக்காங்க. பல பேர் நம்மளுடைய யூடியூப் சேனலை பார்க்குறாங்க, ஆன்லைன் கன்சல்டேஷனுக்கு விருப்பப்படுறாங்க. நம்ம ஆன்லைன் கன்சல்டேஷன் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இந்த கோவிட் பீரியட்லேருந்து ஆன்லைனுங்கிறது எல்லார் காதலையும் விழக்கூடிய ஒரு சொல். நம்ம அதை செய்கிறோம். உங்களுடைய கண்ட்ரியில் உங்களுக்கு உரிய டயத்தில் நான் பேசுகிறேன். அதனால் நான் 24/7 ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ தேவைப்படுபவர்கள் இந்த அப்பாயின்மெண்ட்டை என்கிட்ட வாங்கிக்கலாம். ஃபோன் பண்ணி கேட்டு உங்கள் ஜாதகத்தை கொடுத்தீங்கன்னா உங்கள் டைமுக்கே நம்ம பேசலாம். நேர்முகமாக நீங்கள் பேசுகிற மாதிரியே இருக்கும். ஜூம் லிங்க் உங்களுக்கு கொடுத்து அதில் உங்கள் கூட 1-to-1 உட்காந்து நீங்கள் ஒரு ஜோஷியரை நேரடியாக பார்த்து எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரியே பேசலாம். அதனால் இந்த சர்வீஸ் உண்டு. தமிழர்கள் எங்கு உலகத்தில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு அந்த சர்வீஸை நம்ம தந்துட்டு தான் இருக்கோம். ஜூம் லிங்கோ இல்லை வாட்ஸ்அப் காலோ, அதில் நேரடியாக உட்கார்ந்து உங்கள்கிட்ட ஒரு ஜோஷியர்கிட்ட எப்படி பேசுவீங்களோ உங்களுடைய மனம் திறந்து பேச முடியும். அது நம்ம இந்த சிறப்பாக இந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். நேரடியாக வர விருப்பம் இருப்பவர்களும் வரலாம். அது தமிழகத்தில் எங்கே இருந்தாலும் வரலாம், நேரடியாக வரலாம். வர முடியாதவர்கள் ஆன்லைன் சர்வீஸ் உண்டு. திருமண பொருத்தம் ஆன்லைன் சர்வீஸில் பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் நம்ம 1 ஹவரில் பார்த்து நம்ம ரிப்போர்ட் கொடுத்துருவோம். திருமண விஷயங்கள். அதே மாதிரி ஜாதகமே இல்லை, வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் ஜாதகம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கும் வழி இருக்குது. பிரசன்ன மார்க்கம் அப்படின்னு ஒரு முறை இருக்குது. அந்த பிரசன்ன மார்க்கத்தின் மூலம் நம்ம சொல்கிறோம், பலன் சொல்கிறோம். அதுவும் ஒரு சிறப்பான பலனை கொடுக்கும். அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இனி இன்றைய தினப்பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான நாள்.
சந்திர பகவான் 9ஆம் இடம் மற்றும் 10ஆம் இடத்தில் உழவக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு. குரு பகவான் இன்றைக்கி ஒரு நாள் தான் உங்கள் ராசிக்குள் இருக்க போகிறார். செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்தில். குரு செவ்வாய் பரிவர்த்தனை அப்படிங்கிற யோகம் இன்றைக்கி வேலை செய்யுது. அதனால் சிறப்பான நாள். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயம் நடக்க போகுது. எதிர்பார்த்த காரியங்கள், சுபமங்கலமான காரியங்கள் எல்லாமே திட்டமிட்டபடி நடக்கும். தடை இல்லாமல் நடக்கும். யோகமான நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி காலையில் 8:30 மணியோட சந்திராஷ்டமம் முடிவுது. அதுக்கப்புறம் எந்த விஷயத்தையும் நீங்கள் எடுத்து தைரியமாக செய்யலாம். சந்திராஷ்டம நேரத்தில் மட்டும்தான் கொஞ்சம் மனம் குழப்பம் அடையும். அப்போ மற்ற நேரத்தில் குழப்பம் அடையாதா அப்படின்னா, எப்பயுமே குழப்பம் அடையத்தான் செய்யும் மனம். இருந்தாலும் சந்திராஷ்டம நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்களில் ஒரு தீர்வு கிடைக்காது. அதனால் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல தீர்வு உண்டு. நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி காலையில் 8:30 மணிலேருந்து சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து நிதானித்து செய்ய வேண்டும். தடை தாமதங்கள் ஏற்படலாம். கவனம் தேவை. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி 8:30 மணி அளவில் உங்கள் ராசி அதிபதி 7ஆம் இடம் வருகிறார். 7ஆம் இடம் அப்படிங்கிறது புகழை கொடுக்கக்கூடிய இடம். புகழ் கிடைக்கும். நல்ல வருமானம் வரும். உங்களுடைய நண்பர்களால் சில ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நேரம். புதிய திட்டங்கள் தீட்டுவீங்க. அந்த திட்டம் செயலாகும். நல்ல நாள் இது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக போகிற நாள் இது. கொஞ்ச நாளாகவே ஆரோக்கியம் சரியாக இருக்கா அப்படிங்கிறதுல உங்களுக்கே ஒரு சந்தேகம் இருக்கும். ஆரோக்கியம் அப்படின்னா உடலில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய சில வியாதிகள், அப்பப்போ வந்து போகிற வியாதிகள். சில பேருக்கு அப்பப்போ ஏதோ ஒரு பிணி, ஒரு தலைவலி, காய்ச்சல் அப்படிங்கிறது விடவே விடாது. வாரத்தில் 7 நாளில் 4 நாள் தலைவலி தைலம் போட்டுட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரியான வியாதிகள்லாம் இப்போ சரியாக போகிற நேரம். வியாதிக்கு தீர்வு கிடைக்க போகிற நேரம். இன்றைக்கி வழக்கு வியாஜியங்களிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 4ஆம் இடம் மற்றும் 5ஆம் இடத்தில் உலவக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பு கொண்ட நாள். நல்ல நாள். உங்கள் ராசி அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கார். ராகுவோடு இணைந்திருக்கார். ராசி அதிபதி 7ஆம் இடத்தில் ராகுவோடு இணையும் போது அவர் பலமாக தான் இருப்பார். நீச்சம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் சிறப்பான யோகத்தைக்குரிய நாள். உங்களுடைய வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும். உங்கள்கிட்ட நிறைய ஆர்டர்ஸ் இப்போ வரும். நீங்கள் என்ன தொழில் செய்தாலும் உங்கள் நிறுவனத்தை தேடி புதிய ஒப்பந்தங்கள் செய்கிறதுக்காக பல பேர் வருவாங்க. உங்களுடைய நிறுவனம் பல மடங்கு உயரப்போகுது. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்பத்தில் இருப்பவர்கள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகிற நேரம் இது. யோகமான நாள். துலா ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 3ஆம் இடம் மற்றும் 4ஆம் இடம் உழவப் போகிற நாள் இது. நாளில் சந்திரன் வரும்போது 4 குடைவர் 5இல் இருப்பார். 7ஆம் இடத்தில் ராசி அதிபதி குரு, சூரியன். இது எல்லாமே உங்கள் ராசியை பார்க்குது. அப்போ தைரியம் மேலோங்கும். சில விஷயம் நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு ஐயம் இருந்த காலமெல்லாம் போயாச்சு. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நாள். அந்த நம்பிக்கைக்கு வீணாகாது. நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். தைரியமாக மேற்கொண்டு காரியத்தில் வெற்றி காண்பீர்கள். வெற்றி காணக்கூடிய ஒரு நாள் இது. வெற்றிக்கான நாள் இது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி தம்பி தங்கைகள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். இன்றைக்கி உங்களுடைய சகோதர உறவுகளை பார்ப்பீங்க. சகோதரர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். இல்லது நீங்கள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வருவீங்க. நீங்கள் வளர்ந்து நீங்கள் ஃபேமிலி லெவலில் செட்டில் ஆனவர்களாக இருந்தால் உங்கள் சகோதரர்கள் வீட்டுக்கு நீங்கள் போயிட்டு வருவீங்க. அதன் மூலம் ஏதோ ஒரு ஆதாயம் ஏற்படும். பயணத்தால் நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாள். தூரதேசத்திலேருந்து ஒரு நல்ல செய்தி வரும். வெற்றிக்கான நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று காலை 8:30 மணி அளவில் சந்திர பகவான் உங்கள் ராசியை கடந்து 2ஆம் இடம் சென்று விடுகிறார். குரு பகவான் இன்றைக்கி ஒரு நாள் தான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கார். நாளை தினம் 6ஆம் இடம் சென்று விடுவார். அதனால் ஏதோ ஒரு நல்ல விஷயம் இன்றைக்கே நடக்கும். பெரிய நல்ல விஷயத்தை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாம். குரு பகவான் 5லிருந்து 6 போகிறதுக்குள்ளேயே ஏதோ நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயத்தை நடத்தி கொடுப்பார். குடும்பத்தில் நல்ல விஷயத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். திருமண விஷயம் கைகூடும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். இது மாதிரி என்னெல்லாம் உங்களுக்கு தேவையோ அந்த தேவையான நல்ல விஷயம் இன்றைக்கி நடந்தே தீரும். இந்த நாள் நல்ல நாள்.
மகர ராசிக்காரர்களுக்கு இன்று காலை 8:30 மணி அளவில் உங்கள் ராசிக்கு 7க்குடைய கிரகம் 12ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்குள் வரார். இந்த ராசிக்குள் சந்திர பகவான் வரும்போது பெரும்பாலும் நல்ல விஷயந்தான் நடக்கும். அதுவும் மகர ராசிக்காரர்களுக்கு நடக்கும். ஏன்னா அவர் 7க்குடையவர். அதனால் இன்றைக்கி நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. அது உங்கள் அலுவலகமாக இருந்தாலும் சரி, இல்லமாக இருந்தாலும் சரி, உங்கள் உள்ளத்திற்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல விஷயமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். கும்ப ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடம் இன்றைக்கி காலையில் 8:30 மணி அளவில் வரார். கொஞ்சம் இன்றைக்கி செலவுகள் இருக்கலாம். கோர்ட்டு கேஸு வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த மாதிரியான செலவுகள் ஏற்படுவதற்கும் சிலருக்கு வாய்ப்பு உண்டு. வக்கீல்கிட்ட போய் கொஞ்சம் ஏதோ பணம் கொடுத்துட்டு வருவீங்க. உங்களுடைய நோய் நொடி சார்ந்து சில செலவுகளும் சிலருக்கு ஏற்படலாம். அதனால் இதெல்லாம் இருக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிக்கணும். அதனால் கடவுள் வழிபாடு மிக முக்கியம். வீண் விரயங்கள் ஏற்படலாம். அதை தவிர்ப்பதற்கு கடவுள் வழிபாடு கண்டிப்பாக வேணும். மீன ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 11ஆம் இடத்துக்கு வரார். இன்றைக்கி 8:30 மணி அளவில் 5க்குடையவர் 11ஆம் இடம் வரும்போது அது மிகப்பெரிய யோகத்தை செய்யும். நாளைக்கு குரு பயிற்சி. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடம் போகிறார். இந்த 3ஆம் இடம் குரு பயிற்சி ஆகும்போது சந்திர பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். அதனால் இது நன்மையான குரு பயிற்சியாகத்தான் உங்களுக்கு இருக்கும். அந்த விதத்தில் இன்றைக்கி நாளைக்கெல்லாம் உங்களுக்கு நன்மை நடக்க போகுது. எதிர்பார்த்த நன்மை நடக்கும். எதிர்பாராத தன லாபம் ஏற்படும். ஏதாவது கடன்லாம் இருந்தால் அதெல்லாம் அடைச்சிருவீங்க. தன வருவாய் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ உங்களுக்கு உண்டு. சிறப்பான நாள்.